எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்பயுமே நான் வந்து மேடையில் பேசுறதுக்கு தயக்கப்பட்டதே இல்லை. மேடையில் பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை, அவங்களுக்கு தான் இந்த வெற்றியை நான் ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலி வந்து நான் உன்னோட வெற்றியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெற்றினா எங்கள் அம்மா அவங்க இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா. இது வந்து எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு, இந்த வெற்றியை எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் உங்கள் பொற்பாதங்கள் நான் தொட்டு வணங்கிக்கிறேன். என்னன்னா என்னை வந்து நிறைய சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் நிறைய இருக்குது பெயின்ஸு. ஒரு இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேற மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. எனக்கு எதை பற்றி பேசுறதுக்கு எந்த பயமும் எந்த தயக்கமும் எப்பயுமே இருந்தது கிடையாது. ஓப்பனாக பேசுகிறேன். அதனால பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன். பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும், சில உண்மைகள் தெரியணும். என்னன்னா, ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நண்பர்கள் வந்து பன்னீர்செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார், என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து என்னுடைய நண்பர் சூர்யா. நான் ஆடியோ லட்சம் சொன்ன மாதிரி முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முதல்ல ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, அந்தளவுக்கு கொண்டு வந்தார். அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் சார்லேருந்து அந்த நம்ம அழகன் தவன்மணி சார் வந்து ஒரு துரும்பாக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அதனால எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஏன்னா நினச்சிருந்தா அழகன் தவன்மணி சார் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை. அதுதான் இதெல்லாமே தான் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேதுலாம் வந்து பண்ணோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம். ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கதை, நல்ல கதை. ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதாவது கூடயே இருக்கிறாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க. சினிமா வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி, மிக 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 மிகப்பெரிய வெற்றி. இந்த இடம் வந்து அப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு 3வது வாரம் ஜெயிக்குது. இன்னைக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கு, அதெல்லாம் காணாம போகுது. பட் எங்களுடைய பிளெஸிங்ஸ், எல்லாருடைய பிளெஸிங்ஸ் தெரியல. இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு நாளும் பண்ணியிருக்கிறதுக்கு தெரியும், சேதுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தயாரிப்பாளருக்கு தெரியும். கூடயே இருந்தாங்க, எனக்கு கூடயே இருந்து. நான் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இஷ்டப்பட்டு பண்ணேன், இஷ்டப்பட்டு தான் பண்ணேன், கஷ்டப்பட்டு பண்ணலை. நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது. இது ஒரு சேலஞ்சிங். இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட் சான்ஸ்ன்னு தான் நான் நினைச்சேன். எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்துல ஒரு இட்டு கொடுத்தானோ 25 வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கு சினிமா.
எத்தனையோ படங்களுக்கு சேமா தான் உழைக்கிறோம், அதே தான் உழைக்கிறோம். ஆனா அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் சந்திச்சு கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் உண்மையாலே இந்த படம் நினைச்சேன். இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் வந்து பண்றதவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதுக்கு மேல வந்து நாம போராடி போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் சூழ்ச்சி பகமை ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, ஒரு படத்தை வரவிடாம தடுக்குது. ஆனா இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள், மக்கள். இந்த மக்களும் பத்திரிகை மீடியா நண்பர்களும் மட்டுமே. நான் அப்பயே நினைச்சேன், யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா பிகினிங்ல ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷ்அப் இருந்தது எங்களுக்கு. ஆனா 3வது நாள் 4வது நாள் 5வது நாள்லாம் இந்த படத்தோடைய ரீச் வேற இடத்துல கொண்டு போயிருக்கு. நான் வந்து எல்லாரும் சொன்னாங்க 4வது நாள் 5வது சார் சக்சஸ் மீட்டு தேங்க்ஸ் மீட், இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட் தான். நான் சக்சஸ் மீட்ன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் 3வது வாரம் ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான், ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான். இன்னைக்கும் வந்து நாங்க திருச்சி மதுரை எல்லா இடத்துலயும் போகும்போது எங்களை வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க. இந்த படத்தை பத்தி ஒவ்வொரு கேரக்டரா ஒவ்வொன்றும் அவ்வளவு சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு மேஜிக் பண்ணிருக்கு, கடவுளுடைய பிளெஸிங்ஸ். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்கு. அதே சமயத்தில் இவன் வந்துருவும் கூடாதுன்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அழகன் மணிதான் நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம், ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த 10 படம் 12 படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம, அதில் பல நல்ல படங்களும் இருக்கும், தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பேசலைன்னா ஒரு மோனோபோலியா இருக்கு சார். சினிமா ஒரு மோனோபோலியா இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு மோனோபோலியா இருக்கு, 100% மோனோபோலியா இருக்கு. மோனோபோலியில வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு வாட்டி எல்லாம் திருப்பி எல்லாம் போராட முடியாது. நம்மள மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா புதுசா வந்து தயாரிப்புல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, படம் எடுக்கிறாங்க, அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினா இருக்கு. இந்த நிலைமையில தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு படம் வருது, நாங்கள் 4 வாரம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க. அந்த 4 வாரம் தேட்டர் வைக்கணுன்றாங்க. அது வந்து அந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை, இத்தனை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், தியேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். தியேட்டருக்காரங்களை நம்ம என்றைக்குமே தப்பே சொல்லக்கூடாது. தியேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கும் தியேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா படத்துக்குமே தியேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது. இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்குது, திருப்பூர் சுப்ரமணியன் சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎல்சி இளங்கோவும் சேலத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்கு, டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சேலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம தான் இங்கே சரியில்லை சார், நாம தான் சரியில்லை. நாம வந்து எந்தவித சண்டையும் இல்லாம ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்க ஒரு சுயநலம் அங்க ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கணும். அதுதான் உண்மை, நிதர்சனமான அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்னைக்கு வந்து நிக்குது, ஜெயிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட். அதுக்கு காரணமா இருந்ததும் பத்திரிகை மீடியா நண்பர்கள். முதல்ல நீங்க எழுதுறீங்களா சார், நான் அப்பயே நான் சொன்னேன், நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க எழுதுனது வந்து அவ்வளோ ஒரு உண்மையா இருந்தது. அந்த எழுத்து தான் இந்த படம் இன்னைக்கு வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து 2வது வாரம் போய் 3வது வாரம் எனக்கு மண்டேல இருந்து சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், எல்லா படமும் நல்லா ஓடணும். அந்த தயாரிப்பாளர்கள் அந்த 10-12 தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும். என்னது நாங்க வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதினு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே டேட்டு போட்டோம். 1.5 மாசம் டேட்டு போயிட்டு ஈரோடுல போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 12 படங்கள் யார் விடுறான்னு பார்த்தா நம்ம கூட இருக்க ஆளுங்களே விடுறாங்க. அப்போ ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்கள் வந்து விஷால் டைம்ல எல்லாம் பண்ணி அப்பயும் அதே தான் பிரச்சனை. ஒரு சுயநலம் நமக்கு யாராவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம் மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை. அது நான் ஈசி மெம்பராக இருந்தே சொல்கிறேன். டெஃபினட்டா இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும். வந்தாதான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசா நிற்க முடியும். அந்த இடத்துல சினிமா இருக்குன்றது தான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை. அண்ட்
இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே, அதாவது வந்து டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து கண்டிப்பாக சொன்னார், சார் இந்த படம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் எங்கள் கூட எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன். அப்படியே கொஞ்சம் ரவுடிஸ்லாம் பண்ணுவார், ஆனாலும் நல்லது தான் பண்ணுவார் சினிமாவுக்கு. அது சவுந்தர் அண்ணன். ஆமாம், அது அப்போ பண்ணுவார், அது மாதிரி பேசுவார். பட் ஆனால் என்னன்னா வந்து அவர் வந்து என்னமோ ஒரு விஷயம் அவராவது கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது மாதிரி அழகன் தமிழ்ல எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். போல்டாக ஈசி மீட்டிங்கில் பேசுகிற சில ஈசி மெம்பர்ஸில் அழகன் தமிழ் சார் தான் நம்பர் 1. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போல்டான இருக்கு. அதே மாதிரி என்னுடைய படத்துடைய ஆர்டிஸ்ட் டேனி, இந்த டேனி பிரதர் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு முன்னாடியிலேருந்து கொடுத்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகிறதுக்கு பெங்களூர்லேயும் எல்லாத்துலேயும் சேர்றதுக்கு டேனி பிரதர், லவ் யூ பிரதர். நம்ம நிறைய படம் பண்ணணும், இனிமேல் நிறைய படம் பண்ணணும். அதே மாதிரி மருது கேமராமேன், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் ரொம்ப பிரமாதமான ஒர்க்கு தான் பேசணும், அவர் பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு டிஓபி, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து முடிச்சுட்டு படம் வரும்போது ஒரு காதில் ஒரு ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணமே நரேன் பாலகுமார் தான். இந்த படத்தில் எனக்காக பாடின எங்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கணும். இந்த டைமில் வெங்கட் பிரபு என்னுடைய நண்பன், எல்லாருமே வந்து சார் இந்த நட்பு ஒன்று தான் சார், இங்கே நிரந்தரம் நட்பு ஒன்று தான். நட்புனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். நட்பு மட்டும்தான் நிரந்தரம். வெங்கட் பிரபு எனக்காக பாடி கொடுத்தாரு, பிரேம்ஜி அவர்கள் பாடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அதனால் எல்லாருக்குமே அவங்க நன்றி. அதே மாதிரி இங்கே வந்து இவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர். அவ்வளோ ஒரு வில்லன்றதை வந்து படத்துல தான் சொல்ல முடியும். நம்பியார் சொல்லுவாங்க இல்லையா, வில்லன் அவ்வளோ ஒரிஜினலாக நல்லவர்ன்ட்டு. அதே மாதிரி பிரபாகர் வந்து அவ்வளோ நல்லவர். உங்களுக்கு தமிழ் சினிமாவில் என்னை கேட்கும் போது எல்லாரும் சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு வில்லன் இடம் உங்களுக்கு காத்திருக்கு பிரதர். கண்டிப்பா. அதே மாதிரி ஸ்ரீதர் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீதர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த கேரக்டருமே முடிஞ்சு போச்சு. அது ஒரே ஒரு கேரக்டரு, தனசேகர் கேரக்டர். அது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது. அவர் வந்து சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்காகவே அது எல்லாமே பண்ணி பர்ஃபார்ம் காமிச்சு டேரக்டர்கிட்ட போட்டு காமிச்சு அவர் அந்த கேரக்டரில் அவரை தவிர இப்போ வேறு யாரும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக ஸ்ரீதர் பிரதர் இருக்கிறார். அதே மாதிரி சுபத்ரா நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அவங்க வந்து நான் போய் சொல்லிகிட்டே இருப்பேன், ஷீஸ் நட் டேலண்டட். அவங்க ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. அவங்க வந்து நாங்கள் நிறைய படத்தில் பண்ண வேண்டியது. அப்புறம் வந்து சரி இந்த படம் கரெக்டாக இருக்கும். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, இது ரொம்ப வேறு மாதிரி இருக்கே. வேறு மாதிரிலாம் இல்லைம்மா, இந்த படத்துடைய மெயின் சோலே நீங்கள் தான். அதனால் நான் வந்து இல்லை அது மாதிரி இந்த மாதிரி காட்சி அது மாதிரி அவங்க சொல்லும்போது இல்லை அவ்வளோலாம் அது இருக்காது, நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு பேர் கிடைக்கும்னு சொன்னேன். கண்டிப்பாக அந்த பேர் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி தீபா பாஸ்கரை வந்து எல்லா பத்திரிகை மீடியாவிலும் எழுதுகிறாங்க. ஸோ தீபா பாஸ்கர் அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்டாக டெஃபினட்டாக வருவாங்க. எனக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மர். இந்த மாதிரி பர்ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்லேருந்து நீங்கள் இருப்பீங்க தீபா. டேட்டு மட்டும் கொடுத்துருங்க. ஐட் கார்த்தி ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு மனுஷன் ஐட் கார்த்தி. ஸோ ஐட் கார்த்தி வந்து ஒரு பிரியாணி சாங் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ஃபேமிலி, இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஆயிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக அந்த பஸ் ஃபைட்டு வந்து நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்து எங்கள் கூடயே எங்கள் கம்பெனி விஎஃப்எக்ஸ் சிஜி மூர்த்தி அவர்கள், எங்கள் கம்பெனி என்னுடைய பிரதர் படமும் என் படம் எல்லா படமும் வந்து எனக்கு வந்து கம்பெனி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஎஃப்எக்ஸான ஆள் அவர். Wish you all 79th Independence Day. Accused team வந்து எனக்கு இப்போ ஒரு குடும்ப மாதிரியே ஆயிருக்கு. இந்த குடும்பக்கு கூட்டிட்டு வந்த டைரக்டர் பிரபு சார், தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த அக்யூஸ்ட் டீம்ல உதயா சார், அஜ்மல் சார், Shiva sir, Hyde bro, Sridhar bro, Naren bro, Mardu sir, Danny bros, Murthy sir, Sedu sir, and always smiling Paneer sir, producer sir, எல்லாமே பிரதர்ஸே ஆயிருக்காரு. இப்போ ரொம்ப குஷியாக இருக்கு. இந்த என்ன I am talking in Tamil for the first time on the stage. If any mistakes, please forgive me. Okay.
இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் முக்கிய காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். அந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் நம்ம எல்லாருமே இங்கே இல்லை கூட்டிகிட்டு இருக்கேன். சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ. அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சில்வா மாஸ்டர். அவர் ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணி எனக்கு ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாரு. அண்ட் மோட்டிவேஷன், லாட் ஆஃப் மோட்டிவேஷன் Silva sir master has given me and I follow that. And இப்போ ஏன்னா ಈ சக்ஸஸுக்கு முக்கிய காரணம் வந்து மீடியா, ப்ரெஸ், இட்ஸ் பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே they are the primary strength of this movie actually. So thank you very much media, thank you so very much. And உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். And one more thing, Jason Studios, Sachin Cinemas, Daya Karan Cine Productions, and I forgot the name, Tangavelu sir. I wish many more films from your team, and I wish you all the success for the upcoming projects also. And I truly thank you everyone here in Tamil Nadu for supporting me, and I think everybody loved my character in the movie. Thank you so very much, and I love you all. Thank you very much for all your support. And one more thing, I should not forget. I should mention it because thank you Danny bro. My wife Shirija, she's also an actor. She's very busy actually. She came on everyday shoot to support me, and she is also part of this accused family now indirectly and now directly. So thank you. I love you Sirija. Elappa vanakampa. So happy to see you and the producer ellarkum vanakkam. Last press meetல நான் சொல்லிட்டு இருந்தேன், பிரஸ் தான் தெய்வம்ன்ட்டு. ரொம்ப பேர் சொன்னாங்க எதுக்கு அவ்வளோ பேர் பதவி கொடுத்தீங்க பிரஸ்ஸுக்காரன் தெய்வம் சொன்னாங்க. ஏன்னா நம்ம போகாத இடத்துக்கு நீங்க போவீங்க. கடவுள் வந்து நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனா கடவுள் எல்லா இடத்துல இருப்பீங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்க அக்யூஸ் படத்துல வந்து நீங்க ஃபுல் வேர்ல்டு வைட் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ பிரஸ், தேங்க்யூ ஸோ மச். போன வாட்டி நான் பிரஸ்ல நம்ம பேசுனது வந்து ரொம்ப பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். வித்வுட் யூ இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசா இருக்கு, உதய் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் நான் February 3rd February 4th நான் மீட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், கை தட்டுங்க, ப்ரோ ஜெயிக்கிறோம். இங்க உக்காந்துட்டு அது ஒரு வார்த்தை தான், ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ. டுடே வி ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் தட் வேர்ட். உதய் ப்ரோ நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் பன்னீர் சார், தேங்க்யூ பன்னீர் சார். அவர் பார்க்குறது அழகா மட்டும் இல்லை, நல்லாவும் நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பன்னீர் சார் வந்து இப்படி நடிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் கண் பாவனைகள் எல்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணேன். பன்னீர் சார் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பிரபாகர் சார், இது பெரிய வீட்டு விவகாரம் அப்படின்னு அவர் தான் அது பிரபாகர் சார் வில்லன். அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. நரேன் சார் வந்து பயங்கரம், ஒரு பியூட்டிஃபுல். கார்த்திக் ப்ரோ, எல்லா சார் மேடம் எல்லாருக்கும் வந்து, செந்தில் சார் அண்ட் பிக் தேங்க்ஸ். அண்ட் சிவா சார் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஹைலைட், யூ டோன்ட் லைக் ஹைலைட்ஸ் பட் யூனோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அக்யூஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், சின்ன ஒரு 30 seconds கதை தான். ஒன்ஸ் அ லேடி, ஒரு பொண்ணு வந்து எப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக அவங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போ வந்து அவங்க ஜெர்னி ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஸ்கேனிங் போவாங்க, அதுக்கு ஏற்ற டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, திருப்பூர் ஸ்கேனிங் போவாங்க. 3rd 4th month 5th month 6th month 7th month அதுக்கு நோசியா ஸ்டார்ட் ஆகும், வாமிட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து எதுனா ஒரு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை ஆகும். அதுக்கப்புறம் திருப்ப அவங்களுக்கு வாமிட் எடுப்பாங்க. இப்படியே வந்து அவங்க சர்க்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 9th month நடந்துகிட்டே இருப்பாங்க, எப்போ லேபர் போவாங்க. லேபர் போய் இந்த மாதிரி டாக்டர் சொல்லுவார், ஓகே யுவர் டைம் டு டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. she will go through so much of pain. அந்த புஷ் பண்ணுவாங்க, அந்த பெயின் இருக்கும், கத்துவாங்க. she will go through lot of problems. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை எடுத்து நெஞ்சு மேல வைக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த பால் குடிக்கும்போது அந்த தாய்க்கு வந்து ஆகும் அந்த 9 month ஜெர்னி பெயினை வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த தாய். அதுதான் அக்யூஸ்ட் ஃபிலிம். என்னைக்கு நாங்கள் வந்து எப்போ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பிரபு சீனிவாஸ் சார்
ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உதய் சார் சொல்லி பன்னீர் சார் டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த ஜெர்னி அப் அண்ட் டவுன் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு 3 வீக்ஸாக போயிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எத்தனை நீங்கள் உங்கள் அக்யூஸ் படம் வரும்போது 4-5 படம் கூட வந்தது சார், ஆனால் அக்யூஸ் படம் ஃபிலிம் நல்லா போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்திருக்கு, நான் படம் பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப பேர் பாராட்டினாங்க, சார் அதை விட இதே நல்லா இருக்கு சார்ன்றாங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உடனே உதய் ப்ரோ போட்டேன், ப்ரோ காட் இஸ் ஸோ குட்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பன்னீர் சார் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த படம் பண்ணுறீங்க, பெரிய விஷயம் சார். ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உதய் தான், நம்ம உதய் சார் தான். அவர் இங்கே இல்லையே, இவர் தான் இங்கே இருக்கிறாரு. ஸோ நான் மெசேஜ் போட்டு சொன்னேன், ஐயா அந்த படம் விட நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், அதே எங்களுக்கு ஒரு அவார்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்தை விட நம்ம ப்ரெஸ் மீட் வைக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அக்யூஸ் ஃபிலிம் சக்ஸஸ். தேங்க்யூ. படம் வந்து 3வது வாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் என் நண்பர்கள், பத்திரிகைக்காரர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், மீடியா நண்பர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சில பேர் என் கூட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. என்னை வளர்த்து விட்டது அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இன்னைக்கு பத்திரிகை தொழிலில். அதனால் எங்கள் குடும்பம் தான் பத்திரிகை தொழில். எனக்கு அப்போலாம் தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி, தேவர் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பத்திரிக்கை தான் மெயினாக எங்கள் கூடவே டெய்லி இருப்பாங்க. மீரான் சாஹித்தரில் விநியோகஸ்தர்கள் சங்கத்தில் நான் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க அந்த சங்கத்தை நான் தான் ஆரம்பித்து அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை வளர்க்குறதுக்காக பத்திரிகை நண்பர்கள் தான் உறுதுணையாக இருந்தார்கள். அதை வளர்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்தோம். அதற்கு அப்புறம் தான் தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பித்தோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் பல பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறேன். அதில் பழைய பொறுப்புகள் இருந்திருக்க 15-20 வருஷமாக ஜெயிலுக்கு ஓட போயிருக்கேன் தயாரிப்பாளர்களுக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு செயல்படுகிறது. அந்த மாதிரி நாங்கள் உழைச்ச மாதிரி இருந்த அந்த நிறுவனம் இப்போ பல ப்ரொடியூசர்கள் கிடையாது. இப்பொழுது மிக தேடி தேடி பார்த்தால் ஒரு 10 தயாரிப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ 500-600 தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள். இப்போது 10-15 தயாரிப்பாளர்கள் தான் அந்த செட்டில் இருக்கிறோம். இதே தினகரன், சந்தி, சித்ராமணி இவங்கெல்லாம் என்னுடைய செட்டு. ரொம்ப பேர் அவங்களுடைய மதிவெளி சண்முகம், பாண்டியண்ண அந்த மாதிரி ஆளுகள்லாம் ப்ரெஸ்ஸில் கோலோச்சி கண்டு இருந்த காலம். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். என்னை கூட பிரபலமாக்கியது தினகரன் பத்திரிகை தான். அப்போல்லாம் தினகரன் பத்திரிகையில் திரையுலக பிரமாக்கள்னு ஒரு செய்தி வரும், வாரம் ஒரு தயாரிப்பாளரை பற்றி. அப்போது என்னை பற்றி, என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அதில் எழுதியிருந்தது. அதை வைத்து தான் பார்த்தவுடன் அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து, இந்த மாதிரி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை படம் எடுக்க அனுமதித்தார். அப்போது அவரே கதை வசனம் எழுதி நியாயத்தராசு என்று ஒரு படத்தை எடுத்தேன். அப்போது கம்பெனி பேர் என்னன்னு கேட்டார். செந்தில்குமார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னேன். உதயா பேர் செந்தில்குமார் ஃபிலிம்ஸ். செந்தில்குமார் தான் அவர் சொந்த பேர், நாங்கள் வச்ச பேர். அதை கலைஞர் என்ன பண்ணார், செந்தில்னா நிறைய பேர் இருக்காங்க, உதயான்னு மாத்துறேன் அப்படின்னு சொன்னேன். உதயநிதின்னு சொன்னார். நான் சொன்னேன், நிதி வேண்டாம், உதயான்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உதயான்னு உருவாக்குனார். அப்போ இன்னொன்று கேட்டார், கம்பெனி பேர் பெருசாக இருக்குப்பா, அது வேண்டாம், பொண்ணு பேர் என்னன்னு கேட்டார்.
மேனகான்னு சொன்னேன். மேகலா பிக்சர்ஸ் அவர் கம்பெனி பேர். அதனால் மேனகா பிக்சர்ஸ் சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 30-40 படங்கள் எடுத்திருக்கின்றேன். ஃபஸ்ட் காப்பி மாதிரி வாங்கி சில படங்களை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவர் சொன்ன மாதிரி யாரையுமே என் பையங்க 2 பேரையும் சினிமாவுக்குள்ளே உள்ளே ஸ்டுடியோவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக கஷ்டங்கள், நான் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸுக்கு எடுத்து நடத்தி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அதுக்கப்புறம் தயாரிப்பாளராகி தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக தலைவராக பல பொறுப்புகளை வைத்திருந்தேன். இந்த சிரமங்கள்லாம் எனக்கும் தெரியும். இப்போ இருக்க தேவரெல்லாம் எங்கள் செட்டு அவருக்கு தெரியும். அந்த சமயத்தில் ஒரு படம் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக ஷூட்டிங் போடுவோம். அன்றைக்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து பணம் கொடுத்துருவாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் அது கண்டினியூட்டி ஆகும். இப்போ அது மாதிரி சூழ்நிலைலாம் இல்லை. மறுபடியும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்கான முயற்சிகளை இப்போ உள்ள இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட உதயாவுடைய கதையை நான் முடித்துக் கொள்கிறேன். உதயா அவன் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். டிகிரி வாங்குற வரைக்கும் யாருமே படப்பிடிப்புகள்லாம் வரக்கூடாது. நானே போக மாட்டேன். டைரக்டர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும். ஆனால் இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம் அப்பாஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ டிகிரி முடித்து உதயா உள்ள என்ட்ரி ஆனார். எனக்கு தெரியாமல் அவர் ஸ்டுடியோவுக்குள்ளே வருவார். ஸ்டுடியோவுக்கு வரையில் அப்பாஸோட அவர் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா ஒரே ஏஜ் ஒரே வயசு. அப்போது ஒரு அதோடைய டைரக்டர் வந்து ரமேஷ்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். இதிலேருந்து வந்தவர், ஃபிலிம் சிட்டியிலேருந்து வந்தவர். அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். விஜயகாந்த் கம்பெனியிலேருந்து எனக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கான்டாக்டில் போட்டு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த டைரக்டர் ரமேஷ் வந்து உதயாவும் ஒரு பொண்ணும் ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அதை எடுக்கணும், அது உதயாவே ஆக்ட் பண்ண வைக்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வேண்டே வேண்டாம், அவர் சினிமாவுக்கே வரக்கூடாது. அவர் வந்தால் அதுக்கப்புறம் அது ஒரு எங்களை என்ன மாதிரி சிரமத்தெல்லாம் அவர் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மனைவி உதயாவுடைய அம்மா வந்து யார் யாரையோ சினிமாவில் அறிமுகப்படுத்துறீங்க, உங்கள் பையனை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆசை இல்லையா என்று அவர்கள் என்னை வற்புறுத்தி அந்த சீனில் ஆக்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் முழுசாக வெறியோட, இப்போ இருக்க வெறி அந்த வெறி அன்னைக்கு இருந்தது. சினிமாவில் ஆக்ட் பண்ண சொல்லி ரொம்ப இது பண்ணாப்புல. அப்போ தான் திருநெல்வேலி 2000 திருநெல்வேலி ஆரம்பித்து இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. பல படங்களில் நடித்திருக்கான். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணோம். ஆனால் சினிமாவில் எப்போ யாருக்கு எந்த நேரம் வரும் என்பது யாரும் சொல்ல முடியாது. சாதாரணமாக இருப்பார்கள். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ பெரிய பெரிய ஹீரோக்கள் அவங்க கூட சுற்றிக்கிட்டே வருவாங்க. ஏன் நான் ஓப்பனாக பேரே கூட சொல்ல, விஜய் சேதுபதியெல்லாம் உதயாவுடைய பர்த்டேக்கு எல்லா இதுக்கும் வருவார் அவர். அதேமாதிரி விவேக்கு, மனோபாலா, இந்த மாதிரி உள்ள ஒரு குரூப்பு வந்து அவனுக்கு ரொம்ப எல்லாரோடைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவன். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டை உருவாக்குறது அவனுடைய அனுபவம் தான். அந்த ஒரு 15-10 வருஷத்தில் அவன் பெரிய பெரிய